உலக மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் வாழ்வது பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து வருகிறோம். உடம்பும் ஆகட்டும், இந்த நாடுமாகட்டும், பஞ்சபூதம் நிறைந்து இருக்கின்ற ஒரு இடத்தில் தான் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். கடந்த காலத்திலெல்லாம் இயற்கையை ஒன்றி தான் மனிதன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அது அப்படியே நேர் விதமாக மாறி இருக்கிறதை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த உலகத்திலேயே முதல்ல தோன்ற ஒரு நதி எதுன்னு சொன்னால் அது நொய்யலாறுன்னு தான் சொல்லுவாங்க. கங்கைக்கு அடுத்தபடியாக காவேரி இருந்தாலும் கூட இந்த நொய்யலாறு என்பது தொன்மை வாய்ந்த நதி. அப்படி இந்த நீர் ஆதாரத்தை கொண்டு அழகாக மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி இந்த காவேரி ஆற்றினுடைய கொள்ளிடத்தில் கலங்கி நமது வளம் செழித்த பல லட்சம் கோடி ஏக்கர்களை புனிதமாக நம் பயிர்களை பயிரிட்டு நாம் வாழ்ந்து வந்தோம். இதெல்லாம் நாம் முன்னோர்களுடைய ஏற்படுத்தி கொடுத்த வழியிலே தான் நாம் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. கரியாட் சோழ மன்னம் இந்த இடத்துல இந்த நொய்யலாறுடைய மேம்படுத்தி இந்த கிளை வாய்க்காலையெல்லாம் ஏற்படுத்தியிருக்கான்னா எந்த அளவுக்கு இந்த நீர் இது கரை புரண்டு ஓடி இருக்கிறதுங்கிறது வெள்ளம் எல்லாரும் அறிந்தது தான். அதனால தான் காவிரி கொள்ளிடத்தில் 3 இடத்துல பிரிஞ்சு தஞ்சாவூரினுடைய அரிசி களஞ்சியமாக இருந்த இடத்துல தான் தண்ணி 3 பக்கமாக திருப்பி எல்லோரும் பயன்படும்படியாக ஒரு ஆக்கப்பூர்வமான பணியை அன்றே செய்திருக்கார் கரியாட் சோழ மன்னன். அதே மாதிரி தான் இந்த இருகூர்களுக்கு வருகை புரிந்து ஆச்சாங்குளத்தை வெட்டி 450 ஏக்கர் உள்ள ஆச்சாங்குளத்தை வெட்டி கிளை வாய்க்காலை பயன்படுத்தி இருகூர் என்ற பெயர் இருவனூர் என்று பெயர் வைத்தவன் கரியாட் சோழ மன்னன். அப்படி சிவாலயத்தை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டதின் விளைவு தான் நமது அரசாண்ட மன்னர்கள். அப்படி பழமையும் பெருமையும் வாய்ந்த இருகூர் நகரிலே இந்த நொய்யல் ஆற்றில் நான் சின்ன பையனாக இருக்கிற போது கடந்த 35 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த தண்ணி தான் இந்த ஊர் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்ததை நாம் எல்லோரும் அறிந்தது தான். இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் நாம் அரிசி வச்சு அன்றைக்கி சமைத்ததெல்லாம் இதில் தான் குடிநீராகவும் வாழ்வாதாரமாகவும் பயன்பாடு இருந்தது. அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் மனிதர் தான், இன்றைக்கி வாழ்ந்தவர்கள் மனிதர் தான். ஆனால் அன்றைக்கி பொதுநலம் உள்ள மனிதர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு சுயநலம் உள்ள மனிதர்களாக வாழ்ந்து மாறிவிட்டோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மீட்பு குழு என்ன நடவடிக்கை இதை கடந்த 4-5 வருடங்களாக பௌர்ணமி அன்று எப்படி கங்கா ஆராத்தி தினம் நடைபெறுகிறதோ அது போல் இங்கே பௌர்ணமி ஆராத்தியும் காவேரி ஆராத்தியாக இதை செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த தண்ணீர் புனிதம் பெற வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து தான் இதை இயக்கத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம். இந்த ஆராத்தியை பூர்த்தி செய்வதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டிப்பாக இது விழிப்புணர்வு சேரும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லோரும் சேர்ந்து செஞ்சால் தான் இது விழிப்புணர்வு ஏற்படும். யாருக்கு பூனைக்கு மணி கட்டுறதுங்கிற நிலைமையில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. யார் இது கூட சேருவாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சேருங்கிற நம்பிக்கையில் இந்த தண்ணி புனிதம் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த செயலை தொடங்கியிருக்கோம். அப்படி அந்த தொடக்கம் எப்படி இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, முடிவு எல்லோருடைய கையிலும் இருக்கிறது. அடுத்த சந்தையினருக்கு பயன்படும் வண்ணமாக நாம் என்ன விட்டு சென்றோம், என்ன கொடுத்து சென்றோம், என்ன கொடுக்க போகிறோம் என்பதை அவரவர் தீர்மானித்து தனக்கென்று வாழாமல் பிறருக்காக தம் எண்ணத்தை கொஞ்சம் மாற்றும் பொழுது தான் இதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம அடுத்த சந்ததி சந்தோஷமாக வாழ முடியும். இன்னும் கொஞ்சம் நாளில் ஆக்சிஜனே இல்லாமல் எல்லோருத்தோட முதுகிலையும் ஆக்சிஜன் டப்பா வச்சுட்டு போகிற சூழ்நிலை உருவாகிவிடும். இன்று நமக்கு என்ன என்று இந்த 100 பேர்த்தில் ஒரு 2 பேர் விட்டுட்டா அப்படின்னா நாளைக்கு எல்லோருத்தோட முதுகிலையும் ஆக்சிஜன் டப்பா வச்சுட்டு தான் போக முடியும். ஏன்னா இன்றைக்கி அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பஞ்சபூத்தில் எதுவுமே காசு சம்பாதிக்காத ஒன்றுமே கிடையாது. பார்த்தோம்னா இன்றைக்கி காற்றின் வழியாக இன்றைக்கி ஏர்டெல் இருக்குது. எத்தனையோ நிறுவனம் டெலிஃபோன் எங்கேயோ இருந்து சேட்டலைட் மூலிமா அதை விற்றுட்டுருக்குறாங்க, நீரை விற்றுட்டுருக்குறாங்க, நிலத்தை கூறு போட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்குள்ளே வான்வெளியிலேயே கூட போய் குடியமைத்திருன்னு சொல்லி அதுக்கும் செயற்கைக்கோளை வச்சு கண்டுபிடிச்சிட்டுருக்குறாங்க. இப்படி பார்த்தோம்னா பஞ்சபூத்தையும் மனிதன் ஆட்கொண்டு அதை ஆக்ரோஷமான ஒரு பாதை கொண்டு சென்று இருக்கிறதை நாம் பார்த்து வருகின்றோம். அது கொஞ்சம் மாறணும். நாம் இயற்கையை விரோதமாக நினச்சிட்டு நாம் வாழ்ந்தோம்னாக்கா நம்மளை புரட்டி போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை
உணர்த்திக்கிறோம். அதுக்காகத்தான் இந்த நொய்யல் ஆராய்ச்சியை ஏற்படுத்தி இந்த நீர் தான் பஞ்சபூதத்தில் வந்து நீர் தான் வந்து முக்கியமான முதல் ஒன்று. அந்த நீர் இல்லையே நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவனுடைய வாக்கு. ஏன்னா அவ்வளவு 1330 குறளை எழுதியவனுக்கே வந்து இந்த ஒரு குறளை வந்து எவ்வளவு எதில் எடுத்து எழுதினாலும் இந்த வைரத்திலேயே புதுச்சாங்க கூட இதுக்கு ஈடிணையே ஆகாது. ஏன்னா நீர் இல்லாமல் யாருமே வந்து உயிர் வாழ முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீரை காப்பாற்றுவோம், இந்த மனிதர் குலம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆராய்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். என் பேர் விஎன் அருண்குமார். நான் வந்து கேங்கோ பேக்கேஜிங் சொல்யூஷன்ட்டு இங்கே நிறுவனம் நடத்தி வரேன். ஒரு 20 வருஷமாக இந்த தொழிலை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, இருகூரில் வந்து நம்ம எதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்யணும். இருகூர் நாங்கள் வந்து பிஸ்னஸ், எங்களுக்கு இருகூர்லேருந்து தான் பிஸ்னஸ் நிறையா நடக்குது. பொதுமக்களுக்கு சேவை எதாவது செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது என்ன மேஜர் பிரச்சனைன்னு பார்த்தா இங்கே தண்ணி பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நொய்யல் ஆராய்ச்சின்னு ஒரு ஏர்ஃபோர்ஸு சார் வந்து சொன்னதுனால நாங்கள் இதை தொடர்ந்து ஒரு 4.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வந்து மக்களுக்கு நிறையா நோட்டீஸ் கொடுத்து நிறைய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் இப்போ புல்லு இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லி ஜேசிபி எல்லாம் கேட்டிருக்குறோம். கேட்டு இதெல்லாம் தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான பணியை செஞ்சிட்ருக்கோம். எல்லோரும் மக்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.